திரு பிரியன் சார், திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்ற விரும்பினாங்க, அந்த மாற்றை நேரடியாக பாஜகவால் கொண்டு வர முடியல, அதற்காக அண்ணாமலையை பயன்படுத்த முயற்சிக்கிறாருங்க. விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிறதே பாஜகவுடைய செயல் திட்டம் அப்படின்னு திமுக சந்தேகப்படுறாங்களே. இல்லை, அதாவது விஜய் அரசியலுக்கு வந்ததே ஏதோ பாஜக சொல்லி தான் வந்தாங்க. அது திருமாவளவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு தானே விமர்சனம் பண்ணாரு. பட் அந்த மாதிரியான ஒரு முன்முடிவுக்கு திரும்ப அப்போ போனார். இப்போ என்ன சொல்கிறார் திரும்ப என்ன சொல்கிறார், இல்லை அந்த கருத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் மாறுபாடு இருக்குது. ஏன்னா ஆட்சிக்கு சப்போர்ட் கேட்குறப்போ மதச்சார்பற்ற சக்திகளை தான் முதல்ல அவர் அணுகினார். அதனால் அவர் பாஜகவையோ பாஜக கூட்டணி கட்சிகளையோ அவர் அணுகலை அப்படின்ற பாணியில் சொன்னார். ஆனால் அதுவே தப்பு. பாஜக கூட்டணி கட்சியான அதிமுகவை தாவேக முதல்ல அணுகினாங்க. 47 பேர் இருக்கிறனால அணுகினாங்க. ஆனால் பழனிசாமி தான் முதல்வர், நீங்கள் வேணால் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக இருங்கன்னு சொன்னதுனால அந்த ப்ரப்போசல் அப்படியே அமுங்கி போச்சு. ஆக்சுவலாக புதுச்சேரியில் போய் அதெல்லாம் கன்சல்ட் பண்ணாங்க, அமுங்கி போச்சு. அதனால் பாஜகவோட கூட்டணி கட்சியை தாவேக கன்சல்ட் பண்ணாங்கன்றது தான் உண்மை. அது திரும்ப சொல்கிறது அந்த பெற்றெடுத்த பிள்ளைன்றது திமுகவோட அவர் இருக்கும் பொழுது விஜயை நோக்கி வச்ச விமர்சனம். இன்றைக்கி வைகோ பாருங்கள், கரூர் விஷயத்தில் வைகோ விஜய் எப்படி விமர்சித்தார், பித்தலாட்டம், அவர் பண்ணுவது பித்தலாட்டம்னார். இவர் வன்னியரசு என்ன சொன்னார், கரூர் விஷயத்தில் விஜய் ஒரு கோழை அப்படின்னார். எல்லாமே கண்ணாபின்னான்னு விமர்சிச்சிட்டாங்க விஜயை. இப்போ சுச்சுவேஷன் மாறி இருக்கு. மாறினதுக்கு ஏற்றபடி மேடை மாறி இருக்கிறதுனால அதுக்கு ஏற்றபடி தாளம் போட வேண்டிய கட்டாயத்தில் சில பேர் ஆளாயிருக்காங்க. அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, விஜய் திமுகவை நம்ம பாஜகவுக்கு எதிராக ஏன் களமாடினாங்க, அது ஒரு எப்படி சொல்கிறதுனா, அது வெளிப்படையான ஒரு நெரேட்டிவாக இருந்தது. தினசரி ஏதோ ஒரு பிரச்சனை, கவர்னர் ஏதோ ஒன்று பேசுவார், அதில் அதிகாரத்தை பிடிப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு மசோதா வரும், அது தமிழ்நாட்டுக்கு பாதகமாக இருக்கும், இல்லை நிதி கொடுக்க மாட்டாங்க, இல்லை ஏதாவது இந்த மாதிரி திருவள்ளூருக்கு காவியை பூசி விடுவாங்க, ஏதோ ஒன்று நடக்கும் சார். உடனே அதை எதிர்த்து நீங்கள் திமுகலேருந்து ஒரு சத்தமான ஒரு விஷயங்கள் நெரேட்டிவ் போயிட்டே இருந்தது. அதாவது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஏதோ ஒரு சித்தாந்த ரீதியிலும் சரி, வேறு விஷயங்களையும் சரி, ஒரு பெரிய மோதல் போக்கு போயிட்டே இருக்கின்றது. வெளிப்படையாக பொதுவெளியில் வெளிப்படையாக தினசரி நடக்கிற ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இங்கே விஜய் விஷயத்தில் எனக்கு கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்ன பிறகு அது அசம்பிளி எலெக்ஷன் வரும்பொழுது நாங்கள் ஏன் அங்கே விமர்சிக்கணும், இது அசம்பிளி எலெக்ஷன், சலங்கோமட்டையாக விமர்சிக்கணும், நேரம் வரும்போது விமர்சிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தேர்தலுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அதே கொள்கை எதிரி தான். ஆனால் பாஜகவை தீவிரமாக எதிர்க்க வேண்டிய விஷயங்களை எதிர்க்கிறாரா, இல்லை பாஜக கொண்டு வர விஷயங்கள்லாம் ஆதரிக்கிறாரா, அந்த அடிப்படையில் தான் நம்ம விஜயை பார்க்க வேண்டியிருக்கு. அதை முதல்லையே அவர் கட்சி ஆரம்பித்ததே பாஜகவுடைய டிசைன் தான், அவங்க போட்ட டிசைனில் தான் இவர் ஆரம்பித்தார் அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கான ஒரு முழு ஆதாரம் நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் இனிமேல் அவர் நடந்துக்கிற விதம் இருக்குல்ல, விஜய் நடந்துக்கிற விதம், அதை வச்சு தான் அவர் பாஜகவோட நெருக்கமாக போகிறாரா இல்லைன்றதை நம்ம தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ எந்த இடத்துல நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட பல திட்டங்களை ஏற்றுக்கிற விஷயம். ஜிராம்ஜின்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, மகாத்மா காந்தி அதுக்கு பதிலாக வந்த திட்டம், அதை அவர் ஏற்றுக்கிறார். அவர் ஆக்சுவலாக அதை ஏற்றுன்னு செயல்படுறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஜிசி மெம்பரை தேடுதல் கமிட்டி, துணைவேந்தர் தேடுதல் கமிட்டியில் யூஜிசி மெம்பர் சேர்க்கலான்றது கூடவே கூடாதுன்றது டிஎம்கேயோட நிலைப்பாடு. அது மத்திய அரசோட ஒரு RSS ஆளுங்க உள்ளே வந்துருவாங்கன்னு வேண்டாம்னு சொன்னாங்க. இவர் அதை சேர்த்துக்கிறார். அப்போ சேர்த்துக்கும் போது அது ஒரு வகையில் மத்திய அரசோட ஒத்து போகிற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். FCRAன்ற ஒரு சட்டம் வந்திருக்கு. அது கிறிஸ்துவ மிஷினரிகளை ரொம்ப NGOஸை ரொம்ப பாதிக்குது. அதை பற்றி எந்த விதமான வாயும் திறக்காத இருக்கார் விஜய். அப்போது நீங்கள் ஒரு சத்தமான ஒரு நெரேட்டிவ் நம்ம ஏற்கனவே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடுவில் கேட்டபோது, இவர் இன்னொரு கட்சி விஜய் கட்சி நான் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிற கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக கொண்டு வர பல விஷயங்களை ஏற்றுக்கிற இணக்கமாக இருக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக, நிதி வாங்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக, இல்லாட்டி நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியாதுன்னு அந்த நோக்கத்தில் நீங்கள் செயல்பட்டு பாஜகவோட ஏதோ ஒரு விஷயத்தில் நெருங்கி போறீங்கல்ல, அந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் அந்த பெற்றெடுத்த பிள்ளை அல்லது பாஜகவோட டிசைன் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கிறத பார்த்தீங்கன்னா, பாஜகவோட ஏதோ ஒரு வகையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லையோ இல்லை ஒரு 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 நிதி வாங்குறதுக்கான ஒரு இணக்கமான ஒரு ஏற்பாட்டிலையோ அவங்க போகிற மாதிரியான ஒரு சூழல் தான் நமக்கு தெரியுது. ஒரு சந்தேகம் சார், அப்போ பாஜக விருப்பப்பட்டது எல்லாத்தையும் திரு விஜயே செஞ்சு கொடுத்துட்றாரு அப்படின்னா திரு அண்ணாமலைக்கான தேவை என்ன வந்திருக்காங்க சார்? பாஜக விருப்பப்பட்ட விஷயங்களெல்லாம் விஜய் செஞ்சு முடிச்சிட்டார் சார். திமுகவை தோக்கடிச்சிட்டார், திமுக கூட்டணி கட்சிகளை பிரிச்சிட்டார். இதை விட பாஜகவுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? அப்புறம் அண்ணாமலை எதுக்கு? ஆக்சுவலாக அண்ணாமலை அவருடைய அரசியலை பார்க்குறாரு. அவர் மோடிட்டையும் அமித்ஷாட்டையும் போய் சொல்லிட்டு வந்தார் அப்படின்னாங்க. இது என்ன கவர்மெண்ட் வேலையான போய் சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து வரதுக்கு?
அது வந்து இந்த மாதிரி அரசியல் தமிழ்நாட்டில் இப்போ தான் முதல் தடவை நம்ம பார்க்குறோம். இப்போ திரும்ப சில விஷயங்கள்லாம் முதல் தடவையாக பேசுகிறார். அந்த மாதிரி அரசியல் நம்ம பார்க்கும்போது இவர் அண்ணாமலை பண்ணுற அவர் அரசியலும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு புதிய அரசியலாக இருக்குது. ஆனால் என்ன கில்லடித்தனமாக பண்ணுறாருன்னா, இங்கே எப்படிப்பட்ட ஓட்டுகள் இங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியும். பாஜகவோட எதிர்ப்போட்டு இங்கே நிறையா இருக்குன்னு தெரியும். உடனே என்ன பண்ணுறாரு, அப்படியே பிளேட்டே மாத்துறார். ஜாதி மதமே வேண்டாம், எல்லாம் வீட்டோட வச்சுட்டு வாங்க. கதவை வீட்டு விட்டு வெளில வரும்போது ஜாதி மதத்தை கடவுளெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வாங்க, வெளில கொண்டாடாதீங்க. இது அவர் பின்னாடி போயிருக்கிற பாஜக இளைஞர்களை ஏற்றுப்பாங்களா? அவர் பின்னாடி போயிருக்கிறது 80% பாஜக இளைஞர்கள் தான் போயிருக்காங்க. அவங்க இந்த விஷயத்தை ஏற்றுப்பாங்களா? ஜாதி மத சாக்கடை அரசியல் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு பேசுறார். எதுக்காக பேசுறார்? இங்க அந்த ஜாதி மத சாக்கடை அரசியல் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இங்க இருக்கிற திமுக, அதிமுக, தவிக எல்லா விஷயங்களும் ஓட்டு வாங்குறாங்க. இங்க ஆக்சுவலா அந்த ஓட்டை புடுங்கணுன்றதுக்காக தான் நீங்க அதை பேசுறீங்க. நீங்க அப்போ பாஜகவுக்கு எதிரான பாஜக ஆட்களை உங்க கூட சேர்த்துட்டு பாஜகவுக்கு எதிரான ஒரு விஷயத்தை நீங்க மக்கள் முன்னாடி வைக்கிறீங்க. அப்போ நீங்க வந்து இவங்க ஓட்டை பிரிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க. இதுல பாஜகவோட ஆதரவு அப்படின்றது எங்க நமக்கு சந்தேகம் வருதுன்னா, ஒரே சந்தேகம் தான். அவர் பாஜகவில் இருந்தாரு, பாஜகவில் அவருக்கு எதிர்பார்த்த ஏற்றம் கிடைக்கல, ஒரு ஏமாற்றத்தில் இருந்தார். அப்புறம் கடைசியாக போய் மோடி எல்லாம் பார்த்தார், அமித்ஷாவெல்லாம் பார்த்தார். அப்போ அவர் நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கல. அதனால அவர் வெறுப்பாய் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு, சரி நமக்கு 31 வந்து எல்லாமே வந்து இப்போ வயசானவங்களா இருக்காங்க, அடுத்தது உதயநிதி இருப்பாரு, அதுக்கு அடுத்தது வந்து அன்புமணி இருப்பாரு, அந்த செட்ல நம்மளும் இருந்து 31 நம்ம களத்தை சந்திக்கலாமே தனியாவே நினைச்சு கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா அந்த அண்ணாமலைக்கு பின்னாடி பாஜக அப்படின்ற சந்தேகம், விஜய்க்கு பின்னாடி பாஜகன்றதை விட அண்ணாமலைக்கு பின்னாடி பாஜக சந்தேகம் அது கொஞ்சம் வலுவா இருக்கு. விஜய் வந்து அவருடைய செயல்பாடுகள் மூலமா தான் பாஜகவுக்கு நெருக்கமா இருக்காரா என்ன விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். இனிமேல் நிறைய விஷயங்கள் வரும் ஆக்சுவலா. ஆனா அண்ணாமலையை பொறுத்த மட்டும் எடுத்த உடனே இவர் பின்னாடி பாஜக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தைரியமா உறுதியா சொல்ல முடியும். அப்ப தேர்தல் காலத்திலிருந்தே திரு விஜய்க்கு பின்னாடி பாஜக இருக்குங்கிற சந்தேகத்துக்கு வலுவான ஆதாரம்? அதுவான ஆதாரமே கிடையாது சார். அது வந்து திமுக வந்து இப்ப சொல்லலாம், அதெல்லாம் அது வந்து நிச்சயமா அதை நான் நம்பல ஆக்சுவலா. இனிமே அவருடைய செயல்பாடுகள் காரணமா தான் அவர் பாஜகவோட நெருங்கி பார்க்கணும். ஆனா விஜய் வந்து ஒரு வல்லுநர்களான ஒரு இடத்துல இருக்கார், ஒரு ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் இருக்கார். அவர் வந்து இந்த பக்கம் பாஜக, அந்த பக்கம் காங்கிரஸ், பாஜகவோட ரொம்ப நெருக்கமாக நிதி வாங்குறது போன்ற விஷயங்கள் இணக்கமாக இருக்கிறதுக்கு போனார்னா இந்த சைடு காங்கிரஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. நீங்கள் காங்கிரஸோட சேர்ந்து இந்தியா கூட்டணி பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இல்லாட்டி கூட விஜய் இந்தியா கூட்டணியில் சேர்ந்தாருன்னா சவுத் இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியா கூட்டணியில் சேர்த்துனாங்கன்னா பாஜக எப்படி அதை பார்க்குன்னு சொல்ல முடியாது. ஸோ விஜயை பொறுத்த மட்டும் அவர் ரெண்டுத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கார். அதனால ஒரேடியாக வந்து அவரை பிஜேபி முத்திரை. ஆனால் என்னன்னா திமுக பாஜகவுக்கு இடையே இருந்த அந்த சத்தம் இருக்குல்ல, அந்த சண்டையோட சத்தம், அந்த சத்தம் இப்போ கொள்கை எதிரின்னு சொல்ற விஜய்க்கும் பாஜகவுக்கு இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் அதுதான் வந்து நமக்கு நெருடல் ஒரு விஷயமா இருக்கு. நெருடல் கொடுக்கிற ஒரு விஷயமா அதுதான் இருக்கு. கொள்கை எதிரியா இருக்காரு, தமிழ்நாட்டுக்கு விரோதமான பல விஷயங்களோ தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத பல விஷயங்களோ நடக்கும்போது அதெல்லாம் அடக்கி வாசிச்சுட்டு அதை ஏற்றுக்கொண்டு போய் இல்லை மத்திய அரசோட திட்டங்களை ஏற்றுக்கிற ஒரு நிலைக்கு போகும்போது தான் இவர் விஜய் ஏதோ ஒரு விதத்தில் பாஜகவுக்கு ஒத்து ஊதுவாரோ அப்படின்ற சந்தேகம் வருது. ஆனால் அதை வந்து இன்னும் கொஞ்சம் காலம் போகணும். அது இன்னும் கொஞ்சம் காலம் போனால் இது நம்ம கூட சொல்ல வேண்டாம், கூட்டணி கட்சிகளே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களே வந்து எந்த இடத்துல கட் பண்ண முடியுமோ அதை கட் பண்ணுறதுக்கான விஷயங்களை அவங்க இறங்குவாங்க. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் பின்னாடி பாஜக இருக்கான்னா அவர் பாஜகலேருந்து வந்ததுனால அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயம் தன்னுடைய அரசியல் என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கிற ஓட் பேங்க்கு ஏற்றபடி மாற்றணும்னு பார்க்குறாரு. மாற்றி 31 ஸ்டாலினோ அல்லது எடப்பாடியோ இந்த மாதிரி வயசான தலைவர்களும் சீனில் இருக்க மாட்டாங்க, சீனில் இருக்க மாட்டாங்க. பட் ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் உதயநிதி இருப்பார், அன்புமணி இருப்பார், விஜய் இருப்பார், அதோட நம்ம போட்டி போடலாம், சீமான் இருப்பார். இவங்களோட நம்ம போட்டி போட்டால் ஒரு ஈக்குவலான ஒரு ஏஜ் குரூப்பில் நம்ம போட்டி போட்டால் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்கன்ட்டு இப்போதுலேருந்து இந்த காய்களை நகர்த்தி. இல்லை தாவேக்காலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் மீண்டும் அண்ணாமலை நோக்கி மட்டும்தான் வரணுமா? தாவேக்காலேருந்துலாம் வந்து நிச்சயமா விஜயை நம்பி போயிருக்கிற இளைஞர்கள், இந்த எலெக்ஷன்ஸ்க்காக ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போட்ட இளைஞர்கள் இருப்பாங்கல்ல, தாவேக்கா விஜயோடைய ரசிகர்கள் இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மாறி போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் நிறைய இளைஞர்கள் இந்த வாட்டி ஒரு மாற்றத்துக்காக விஜய்க்கு போட்டாலும் போட்டுக்கலாம். அந்த இளைஞர்கள் கொஞ்சம் திரும்பி, அது திமுக குடும்பத்தை சேர்ந்த இளைஞராக இருக்கலாம், திமுக இளைஞர்களாக கூட இருக்கலாம், அவங்க திரும்பி திமுகவுக்கு போவாங்களா, திரும்பி அண்ணாமலைகிட்ட போவாங்களா, இல்லை வேற ஏதாவது கட்சிக்கு போவாங்களான்னு சொல்ல முடியாது. அது வந்து இப்போ ஓப்பனாக இருக்கு ஆக்சுவலா. ஆனால் அண்ணாமலை இந்த ஓட் பேங்க் எல்லாம் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் அவர் இறங்குவார். அவருடைய பேச்சுக்கள்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் என்ன மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணால் நம்ம முன்னுக்கு வர முடியுமோ அதற்கேற்றபடி தான் அந்த பொள்ளாச்சியோட அவரோட பேச்சு அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் கொஞ்சம் விஜய் கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணுறார் விஜயை. அவர் விஜய் போகப்பாது ஒரு அரசியல் பண்பாடு இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்காருன்ற முறையில் பார்க்கலாம. ஆனால் காலப்போக்கில் வந்து விஜய் அப்படி கடுமையாக டீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்.